This video sponsored by BuyMore mobile app. பாசி பருப்பு தோசை செய்கிறதுக்கு நான் இதில் 1 கப் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கழுவி ஊற வச்சிடலாம். நல்லா இந்த அளவு கழுவி 4-5 வாட்டி கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 மணி நேரம் இது ஊறட்டும். இப்போது 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம தோசை சுட ஆரம்பிக்க வேண்டியது தான். கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுடலாம். நான் அடுப்பு பற்ற வச்சு தவா வச்சுருக்கேன். தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றிட்டு நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது நம்ம போட்டுக்கலாம். தோசை வேகட்டும். இப்போது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போது இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன். வேகட்டும். அவ்வளோதான், நம்ம பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பச்சைப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ரொம்ப சத்தானது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம்.